இங்க பாருங்க சிங்கம் சார், நாங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பேங்கை ஓபன் பண்ணிருக்கோம். நான் தான் இந்த பேங்கோட மேனேஜர். காசை என்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் அந்த பேங்க்ல காசு என்ன போறேன் சார். நானும் பத்லுவும் இந்த பேங்கோட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ். நாங்க தான் இதுக்கு பாதுகாவலர்கள். நான் இந்த பேங்கோட கிளீனர் பாய கிளீன் பண்ண போறேன். அதாவது கஜானாவியை கிளீன் பண்ண போறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயோ எங்க ஓடுற? இல்ல சொன்னா கேளு. உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. மரியாதையா சொல்றதை கேளு. இப்படி சுப முகூர்த்தத்துல எல்லாம் அபசகுணமால நடந்துகிட்டு இருக்குது. முகூர்த்த நேரம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ரிப்பனை கட் பண்ணி வைங்க சிங்கம் சார். என்னோட கத்திரிக்கோல் எங்க? என்னோட கத்திரிக்கோல் எங்க? அதாவது சிங்கம் சார், இந்த சின்ன கத்திரிக்கோலால நீங்க கட் பண்ணுங்க. குடு. ஸ்வீட்டோட இதை நம்ம கொண்டாடுவோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பத்லு, அந்த பலூனை இன்னும் கொஞ்சம் உயரமா வச்சிருந்தாங்கன்னா நம்ம பேங்கோட பேரு இந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ வா பத்லு, நாம அதுல இருக்க கேஸ் அதிகப்படுத்தலாம். சீக்கிரம் வா. மோட்டோ, சீக்கிரமா அந்த நாப கொண்டு வந்து மாட்டு. இங்க பாரு, பலூன்ல நிறைய கேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு மோட்டோ. இன்ஸ்பெக்டர் சிங்கம் ஹேண்ட்ஸ் அப். அத கடவுளே, இது கலியுகங்கிறது சரியாதான் இருக்கு. ஒரு போலீஸ்காரனை பார்த்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றான் பாரு ஒரு திருட. இவன் தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். நான் தான் ஜான் ஆக போறேன் டான். நான் தான் ஜான் ஆக போறேன் டான். நம்பர் 1, நம்பர் 2, கஜானாவை கிளீன் பண்ணுங்க. இதோ போறோம் பாஸ். அட தடி தாண்டவராயனுங்களா, சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? கஜானாவை கிளீன் பண்ணுங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்படியா? அப்படியா அலிகோ? மோட்டோ, சீக்கிரம் ஏதாவது செய். நாம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பலூன் கூட இந்த பேங்க்கும் பறந்துரும் போல இருக்கு மோட்டோ. எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா மோட்டோ, ஒன்னு பண்ணலாம். இந்த பேங்கை நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டு அது மேல பறக்கிறத நாம தடுத்துடலாம். அட ஜான், என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, அந்த மாதிரி செய்யாதப்பா. நிறுத்து. பேங்க திறந்தோடனே மூட வச்சிடாதப்பா. சட்டத்தின் மீது ஆணையாக நான் இப்ப சொல்றேன். எல்லாரும் கைய மேல தூக்கிக்கிட்டு நில்லுங்க. இல்ல பை பை, see you, டாடா. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் ஓடி வாங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டான் டான். நான் இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரன். இனிமே என்ன யாரும் பிடிக்க முடியாது. பாஸ், பஞ்ச் டயலாக் சூப்பரா இருந்தது. ஆனா நம்ம நின்னுட்டு இருக்க லொகேஷன் தான் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கலைக்கண்ணோட பாருங்க. வெண்மையான மேகம், சிலுசிலுன்னு காத்து, பறவைகள்லாம் படபடன்னு பறந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளவு அருமையான கண்கொள்ளா காட்சி. ஆனா பாஸ், பறவைகள்லாம் வானத்துல தானே சிறகடிச்சு பறக்கும், தரையில இல்லையே. கொஞ்சம் கீழே பாருங்க பாஸ். என்ன இவ்வளவு தூரத்துல இருக்கோம்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. பேங்க் பறந்துகிட்டு அட இருக்கு. மோட்டு, எங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அது எங்க முன்னாடி தானே நடந்துச்சு. அப்படி இல்ல மிஸ்டர் ஜட்கா, பேங்க் மேல பறந்துடுச்சு. சாரி, வெரி வெரி சாரி. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏ கஜ கஜா, நம்ம சிங்கம் சார் முன்னாடியே தான்ப்பா அவங்க பேங்க் ஆட்டை போட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. நான் பேங்கோட செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். அதான் பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி நடிச்சேன். இதோ உங்களோட பணம் இருக்கு, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏய் மோட்டு, அவன் கொள்ள அடிச்ச காசு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். நீங்க அழுறத நிறுத்துங்க. இப்ப பேங்க் யாரும் கொள்ள அடிக்கல. நான் பேங்க்ல பணம் திருடு போனதை பத்தி சொல்லல. பேங்கே திருடு போய் பறந்து போய்கிட்டு இருக்கு, மேல போய்கிட்டு இருக்கு. அத சொன்னேன். நாம எல்லாரும் இப்ப காத்துல மறந்துகிட்டு தான் இருக்கோம். யாராவது எங்களை காப்பாத்துங்க. வாங்க, வந்து பாருங்க. என்னையா சொல்றீங்க? ஓடுங்களேடா. போங்க. ஆஹா. எல்லாரும் மனசை தேத்திக்கிங்க, உசாரா முடிச்சுக்கிங்க சார். சிங்கம் சார், நாம எப்படியாவது மேல போய் பலூன்ல இருக்க கேஸ கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். அப்பதான் பில்டிங் கீழே இறங்கும். அம்மா, என்னடா ஆட்டோ பேங்கை எப்படியாவது கீழே இறக்கிடுங்க. கஜ கஜா, காப்பாத்துக்கோ. காப்பாத்துங்க. இங்க பாரு ஜான், பேங்க் இந்த பக்கமா தள்ளி விடு. அதனாலதான் பேலன்ஸ் இல்லாம பேங்க் சாயுது. சீக்கிரம். அச்சச்சோ. காப்பாத்துக்கோ. காப்பாத்துங்க. மொத்தம் சீக்கிரமா ஏதாவது யோசி. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. ஐடியா. அம்மாரியோ, என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. சின்ன வயசுல நான் எவ்வளவு பலூனை பறக்க விட்டுருக்கேன். ஆனா இப்ப என்னடா ஒரு பலூன் என்ன பறக்க விடுது. ஏய், ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லாரும் அந்த பொசிஷன்ல ஸ்டாண்டிங்ல நில்லுங்க. ஒரு அடி முன்னால எடுத்து வச்சா கூட பேங்க் கீழே விழுந்துரும். நாம எல்லாரும் மேல போயிடுவோம். என்ன புரிஞ்சுதா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுல இது வேறையா? முதல்ல இது என் மேல இருந்து எடுங்க, எடுங்க. கஜ கஜா, அது இந்த பக்கம் தப்பா வருது. இங்கெல்லாம் வந்துடாத தம்பி, அப்படியே வெளியே போயிடு. என் உடன்பிறா சகோதரர்களே, நண்பர்களே, நான் கீழே வரப்போறேன். பூசணிக்கா மண்டையா, தயவு செஞ்சு கீழே குதிச்சிடாதீங்க. கீழே வந்துடாதீங்க. நீங்க மேலேயே இருங்க, இங்க வராதீங்க, அங்கேயே இருங்க. அட, நீங்க என்னப்பா பேசுறீங்க? என்னோட பேங்க் கீழே இருக்கு, நான் கீழே வரக்கூடாதா? இந்த வாங்கிக்கிங்க ஜட்கா. மேலே ஏறியா, மேலே ஏறியா, கீழே வந்தா கீழே விட உள்ள வராதீங்க. கடைசியில எங்க பக்கம் வந்துட்டீங்களா? எங்க பக்கம் தான் வருவாரு. ஐ கஜ கஜா, என்னப்பா இந்த தடவை பேங்க் எந்த பக்கமும் சாயவே இல்ல. அட, இனிமே எப்படிப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் சாயும்? நான் பேங்க பழையபடி இருந்த இடத்துலயே பிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமே கவலை இல்லப்பா. இப்ப இந்த மொத்த பணமும் எனக்கு தான் சொந்தம். என்னை யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். டாடா.
என்னோட பேர் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். பாய் பாய், see you, டாடா. பத்துலு வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. அந்த குட்ட பையன் எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஓடுறான். ஐடியா லஜக் நச்சக் சஜக் லச்சக் மனகஜா லஜபஜா லாங் யக்கா டாடா பை பை, எங்கிருந்தாலும் வாழ்க. தேங்க்ஸ் எதுவும் சொல்லிடாதீங்க, எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோம். சரி, நன்றி சொல்லல நண்பா. அட வீணா போன பத்துலு, ஏன்டா கயிறை விட்டு? என்னை யாராவது காப்பாத்துங்க.